டிசாஸ்டர் மிசைல் சுனாமி பிரேம்ஜி நானதுல நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீ போய் சுரேகா அக்கா பாரு, இப்படி வச்சா புடிச்சிருக்கா? ஓகே, சைடுல வருது. இல்ல இங்க பாரு, இங்க மாட்டவா? இப்படி மாட்டவா? மாட்டவா? இது அழகா இருக்கு. இது அவளுக்கு நல்லா இருக்குல்ல? ஏய் ஓகே, செல்ஃபி எடுத்துக்கலாம். தேங்க்ஸ். கியூட்டா இருக்கே. Thank you. அழகா இருக்குல்ல? Thank you. அம்மா அம்மா, இதோ முடிஞ்சதுமா. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குல்ல? அதெல்லாம் இருக்கு மாதவி. ஏய், அப்பாவை எங்கேயாவது பாத்தியா? அப்பாவையா? அப்பாவை பாக்கலையே. உங்க ரூம்ல தானே இருந்தாரு. அங்கதான் இருந்தாரு. ராத்திரி முழுக்க டிஸ்டர்ப்டா இங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தாரு. தூங்கவே இல்ல. திடீர்னு நான் காலையில எழுந்து பார்த்தப்போ அவரை காணோண்டி. மா, அப்பா எங்கேயாவது குளிக்க போயிருப்பாரு, இல்ல யாரையாவது பார்க்க போயிருப்பாரு. என்ன மாதவி பேசுற? ரூம்ல தானே நான் இருந்தேன். குளிச்சா எனக்கு தெரியாதா? போன் பண்ணா போனை எடுக்க மாட்டேங்கிறாரு. மா, அப்பா ஏமா இப்படி எல்லாம் பண்றாரு? அப்படிலாம் பண்றவர் இல்ல சுரேகா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இங்க இருந்து அப்படியே எங்கேயாவது நடந்து போய் உடம்பு முடியாதவரு மயக்கம் போட்டு விழுந்திருந்தாருன்னா, யாரும் பாக்கலனா என்னென்னமோ மனசுக்கு தோணுது. மா, ஏமா இப்படி கண்டுபடி நீங்க தேவையில்லாம யோசிக்கிறீங்க? அப்பாக்கு ஒண்ணுமே ஆகாது. நிச்சயமா இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. நீங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா சுரேகா கிட்ட பேசிட்டு இருங்க. நான் போய் என் வீட்டுக்கார அனுப்பி அப்பா எங்க இருக்காருன்னு போய் பார்க்க சொல்றேன். பயப்படாம இருங்க சுரேகா. அம்மா கிட்ட பேசிட்டு இரு. நான் வந்துடுறேன். அம்மா, நீங்க உங்க வேலையை பாருங்க. ஓகே. அழகண்டா, நீ ராஜா தான்டா. பார்க்க ராஜா மாதிரி இருக்க. அதிர்ஷ்டமோ ராஜ யோகம் தான்டா. நீ அசத்துறா ரஞ்சித். டாட், ரெடி ஆயிட்டேன்டா. எப்படி இருக்க? ஒரு பேட் நியூஸ்டா. வாட் ஹேப்பன் டாடி? பேட் நியூஸா? என்னாச்சு? காலையில இருந்து அருணாச்சலம் மச்சான காணோம். ஹி இஸ் ஆன் மிஸ்ஸிங். ஓ மை காட், அங்கிளை காணுமா? அங்கிள் அப்படி எங்க போயிருப்பாரு? மண்டபம் முழுக்க தேடியாச்சு. அவருக்கு 100 தடவைக்கு மேல கால் பண்ணியாச்சு. போன் ரிங் ஆகுது, பட் எடுக்க மாட்டேங்கிறாரு. சூர்யா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறதால இவர் ஏதாவது ஆக்ஷன் பிளான்ல இறங்குறாரோ? சுந்தரவள்ளி பயங்கர மூட் அப்செட்ல இருக்கா. சுரேகா வேற அழறா. மாதவி கடந்து பதறா. என்ன செய்யறதுன்னே தெரியல. இல்லனா நந்தினி பரலோகம் போன செய்தியை கேட்டு அங்க போயிருப்பாரா? ரஞ்சித், ஏ ரஞ்சித். டாட், ஏய் என்னடா? நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல, நானும் அவர் எங்க போயிருப்பாரோன்னு லாஜிக்கலா யோசிச்சுட்டு இருந்தேன். எங்க போயிருப்பாரு டாடி? எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. எல்லா இடத்துலயும் தேடியாச்சுன்னு சொல்றேன்ல. நீ அவரை எங்கேயாவது பாத்தியா? உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லையே, நான் அங்கிளை பார்க்கவே இல்லையே. நல்லா தேடி பாருங்க டாடி, இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. இப்போ எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி, நீ அங்க வர வேணாம். நீ ரூம்ல இரு. நான் போய் சுந்தரவள்ளிக்கு ஆறுதல் சொல்றேன். ஓகே டாடி. இங்க என்ன நடக்குது? புது கதையா இருக்கு. அங்கிள் அப்படி எங்க போயிருப்பாரு?
சார், சிச்சுவேஷனை நீங்க புரிஞ்சுக்கணும். அங்க மண்டபத்தில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் பொண்ணு கல்யாணம். இவன் ஒரே பையன் போலீஸ் லாக்அப்ல இருக்கான். எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்குன்னு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். பாத்துக்கலாம் சார். சார், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. பணத்தை பத்தி எல்லாம் கவலையப்படாதீங்க. எப்படியாவது என் பையனை வெளியே கொண்டு வரணும், அவ்வளவுதான். என்னவாது பேசி அவனை வெளியே எடுக்க பாருங்க சார். ஸ்டேஷன் போனாதான் சார் சிச்சுவேஷன் புரியும். சூர்யா சார் மேல என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னு இன்னும் தெரியலையே. எதுவா இருந்தாலும் சரி சார், எனக்கு எப்படியாவது என் பிள்ளைய வெளியே கொண்டு வரணும். முடிஞ்ச வரைக்கும் அவன் மேல எஃப்ஐஆர் இல்லாம பாத்துக்கணும் சார். அது கொஞ்சம் கஷ்டம் சார். நிச்சயம் அதுக்கு வாய்ப்பு இருக்காது. பரவாயில்ல சார், அதனால ஒண்ணு இல்ல. எஃப்ஐஆர் தானே, அத நாளை கூட போட்டு சொல்லுங்க. அவங்க கிட்ட பேசி எப்படியாவது சூர்யாவை வெளியே எடுக்கணும் சார். என்ன எவிடன்ஸ் வச்சு இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும் சார். முதல்ல ஸ்டேஷனுக்கு போயிட்டு விஷயம் தெரிஞ்சுட்டு பேசுவோம் சார். சார், நிச்சயமா தப்பு நடந்திருக்கு. ஒரு பெரிய குற்றம் நடந்திருக்கு. உண்மையான குற்றவாளி யாருன்னு இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. ஒரு நாள், ஒரே ஒரு நாள், இன்னைக்கு மட்டும் தள்ளி போட சொல்லுங்க சார். நாளைக்குள்ள நாங்களே குற்றவாளியை கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிடறோம். நிஜமாவா? அப்படின்னா அந்த கிரிமினல் யாருன்னு எனக்கு சொல்லுங்க சார். இல்ல சார், சூர்யா இந்த விஷயத்தை சொல்லும்போது கூட நம்பிக்கை இல்லை சார். ஆனா இன்னைக்கு காலையில தான், பொழுது விடிகிற நேரத்துல தான் எனக்கே சில விஷயங்கள்லாம் தெரிய வந்துச்சு. முதல் தடவையா எனக்கு அவன் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சது. என்கிட்ட சொல்லுங்க சார். என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன் சார். இல்ல சார், இதுல நிறைய விஷயங்கள் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இது எல்லாமே சூர்யா வெளியே வந்தாதான் சரியா வரும். பாப்போம் சார். சார், சூர்யா வெளியே வர்றது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் இந்த கல்யாணம் நடக்காம இருக்கிறது. என்ன சார் சொல்றீங்க? சார், என்னுடைய சந்தேகம் உறுதினா இந்த கல்யாணம் நடக்கிறதே தப்பு சார். ஒருவேளை என்னுடைய சந்தேகம் பொய்யா இருந்தா அதுக்கப்புறம் கூட இந்த கல்யாணத்தை நடத்திக்கலாம். பட் இன்னைக்கு என்னுடைய நோக்கம் ரெண்டு தான். ஒன்னு சூர்யா வெளியே வரணும், ரெண்டாவது இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அவ்வளவுதான் சார். ஓகே சார். இந்த பிரச்சனை அவ்வளோ சீரியஸா இருக்கா சார்? டோன்ட் வரி சார். நிச்சயமா சூர்யா சாரை வெளியே கொண்டு வந்துடலாம். கொண்டு வரணும் சார். எஸ், அதுதான் சரி.